What is up everyone and welcome back to Information Overdrive. இந்த சேனல் வந்து பார்த்தோம்னா totally related about cars and bikes. So உங்களுக்கு cars and bikesல இவ்வளவு கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணுங்க and இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா adaptive cruise control and how they work. So let's get straight into the video. It's not a game, it's a rich thing. கரண்ட் சினாரியோஸ் வந்து பார்த்தோம்னா டெக்னாலஜி ரொம்பவே ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. டெக்னாலஜி வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து அதோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, காரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைக் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காரோட சேஃப்டி அண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் காரில் வந்து ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்க, 500-600 கிலோமீட்டர்ஸ் ஒரு டைமில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ரோடு வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸலேட்டர் பெடல் மேலே கால் வச்சுட்டு இருந்தோம்னா கால் டயர்ட் ஆயிரும். ஏன்னா எக்ஸலேட்டர் பெடலில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து அந்த பெடல் மேலே அமுக்கிட்டு இருப்போம். ஸோ கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் நம்ம கால் வந்து டயர்ட் ஆயிரும். இப்போ சப்போஸ் நம்ம ரோடு வந்து ஓப்பனாக இருக்குது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலர் ஃபீச்சர் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை எங்கேஜ் பண்ணிட்டோம்னா அது வந்து எக்ஸலேட்டர் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து காரோட ஸ்பீட் வந்து 80 km/h அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா கார் வந்து 80 km/h ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் செட் பட்டன் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பட்டன் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை கேன்சல் பண்ணணும்னா அந்த பட்டன் அமுக்கணும்னா அது கேன்சல் ஆயிரும். இப்போ சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து நம்ம காரோட ஸ்பீட் வந்து 80 km/h 85க்கு மாற்றணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். அந்த ப்ளஸ் சைன் அமுக்கணும்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம காரோட ஸ்பீடு வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மைனஸ் சைன் அமுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக காரோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை கேன்சல் பண்ணோம் ஆர் இஃப் சப்போஸ் பேனிக் பிரேக்கிங் சிச்சுவேஷன் வருது அப்போ நம்ம பேனிக் பிரேக்கிங் பண்ணோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். ஸோ இது நம்ம பயப்பட தேவையில்லை. இஃப் சப்போஸ் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேஜ் பண்ணிட்டோம்னா கார் வந்து போயிட்டே இருக்கும், எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் என்னடா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அப்போல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இஃப் சப்போஸ் நம்ம பிரேக் பண்ண லைட்டாக கூட ப்ரெஸ் பண்ணோம்னாலே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டிஸ்எங்கேஜ் ஆயிரும். அப்போ வந்து கார் வந்து ஆட்டோமேட்டிக் மோடு மேனுவல் மோடுக்கு வந்துடும். எல்லா கண்ட்ரோல்ஸுமே நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேஜாக இருக்கிறதுனால ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன் ஸ்டெப் அபவாக இருக்கும். இது வந்து டெக்னாலஜிக்கல் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கார் வந்து ஒரு ஓப்பன் ஹைவேல போயிட்டு இருக்கோம், டிராஃபிக் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது, அப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிற காரில் நம்ம என்ன பண்ணுவோம், க்ரூஸ் கண்ட்ரோல் இஃப் சப்போஸ் நம்ம வந்து 80 km/h செட் பண்ணுறோம், அப்போ வந்து கார் போயிட்டே இருக்கும். நம்ம தான் மேனுவலாக வந்து பார்த்துட்டு இருப்போம். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு ட்ரெஸ் பாசிங் நடக்குதா, யாராவது நம்ம லேனில் குறுக்கால வருவாங்களா, இஃப் சப்போஸ் குறுக்கால வந்தாங்கன்னா நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் டிஸ்எங்கேஜ் பண்ணுவோம். இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட்டான ஃபீச்சர். இஃப் சப்போஸ் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து 80 km/h செட் பண்ணியிருக்கோம். இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்பீடு என்னன்னு செக் பண்ணும் அண்ட் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற காரோட ஸ்பீடும் என்னன்னு பார்க்கும். இஃப் சப்போஸ் நம்ம கார் வந்து 80 km/h ஸ்பீடில் போகுது அண்ட் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 km/h ஸ்பீடில் போகுது, அப்போ வந்து நம்ம கார் வந்து அதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் ஒரு கொலிஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணணும்னா முன்னாடி இருக்கிற காரோட ஸ்பீடை சென்ஸ் பண்ணி நம்ம காரோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம காரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 km/h வந்துடும். 50 km/h வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு கான்ஸ்டன்டான கேப் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இஃப் சப்போஸ் வந்து முன்னாடி இருக்கிற கார் வந்து நம்ம சேஃப்டி லிமிட் தாண்டி ரொம்ப க்ளோஸில் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா காரோட ஸ்பீடு வந்து இன்னும் குறையும். சப்போஸ் 40 km/h வந்து நம்ம காரோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து அது ஒரு கேப் மெயின்டைன் பண்ணும். இந்த கேப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா காரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் செட் ஸ்பீடுக்கு வந்துடும், தட் இஸ் 80 km/h. இப்போ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடார் சிஸ்டம் இருக்கும். இந்த ரெடார் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸில் அண்ட் ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம பக்கத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே சேம் டெக்னாலஜி தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர்களுக்கு பின்னாடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடார் பீம்ஸை த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது அப்படின்னா இந்த ரெடார்லேருந்து பீம்ஸ் வந்து எமிட் ஆகும். இந்த எமிட் ஆகிற பீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி ரிசீவருக்கு வரும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குது அப்படின்னா இந்த ரிசீவ் லைட் வந்து எவ்வளோ டைமிங்கில் வருதுன்ற பொறுத்து கேப் எவ்வளோ இருக்குன்றது இந்த ரெடார் சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு முன்னாடி எந்த காரும் இல்லை அப்படின்னா இந்த எமிட் ஆகிற பீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ரிட்டர்ன் வராது. இப்போ ரிட்டர்ன் ஆகாது என்ன ஆகும், கார் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும், நம்மளுக்கு முன்னாடி எந்த காருமே இல்லை, நம்ம ஃப்ரீயாக இதே ஸ்பீடில் போயிட்டு இருக்கலாம்னு காரோட சிஸ்டம்க்கு தெரிஞ்சிடும். இஃப் சப்போஸ் நம்ம இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து டிஸ்எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்சல் பட்டன் அமுக்கலாம் ஆர் ஏதாவது பிரேக் பண்ணி அமுக்கணும்னா இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து டிஸ்எங்கேஜ் ஆயிரும். ஸோ இப்போ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தோம்னாலே சேஃப்டி ஃபீச்சரில் ஒன் ஸ்டெப் அபவ் தென் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து சேஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு தரும் தென் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்லே கொலிஷன் அவாய்டன்ஸ் இன்னும் டெக்னாலஜி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து சேஃப்டி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தரும். இப்போ இந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் என்னன்றது நம்ம ஃபியூச்சர் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தோம் அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you new video tomorrow.